ஹாய் வெரி குட் மார்னிங். அம்மாவின் அஞ்சரை பெட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா. தேவையான பொருள் பார்த்துடலாமா? இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன கொத்தமல்லி. நாளே ஊற வச்ச ராஜ்மா ஒரு சின்ன கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சோம்பு சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது எல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க 1 கப் ராஜ்மாவே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் ராஜ்மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி. நம்ம எந்த கப் எடுத்துருக்கிறோமோ அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ராஜ்மாவை மூடி வச்சிடலாம். நான் 4 விசில் விட்டு எடுத்தேன். ஆனால் 8 விசில் விட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லைட்டாக ஒரு வேகாத அளவுக்கு இருந்தது. மாவு மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல, இது ஒரு சைடு வேகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வேக வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம எடுத்துருக்க 1 கப் அளவு ராஜ்மா எடுத்துருக்கோமோ அந்த கப் அளவுலையே தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க தக்காளியை இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போடுற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வேக வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் வேக வச்சா போதும், வெந்துடும். அது என்ன கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தோல் உரியிற அளவுக்கு எடுத்துக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தோன்னா நம்ம எடுத்துருக்க ராஜ்மா அளவுக்கு பாதி, 1 கப்புன்னு 1/2 கப் அளவு இந்த பியூரி வரும் நமக்கு. அதுக்கப்புறம் ராஜ்மா வேக வச்சு 8 விசில் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்தராக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை காய வச்சுக்கணும். அதில் நம்ம எடுத்துருக்க 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும். நீங்கள் சமைக்க எண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. அது காஞ்சோன்னே சோம்பு, 2 பட்டை, 1 லீஃபு அது போட்டு இது தாளிக்கிறதுக்கு. அடுத்து நம்ம எடுத்துருக்க 1 பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த கலர் மாறினதுக்கப்புறம் சேர்த்தா தான் சட்டியில் பிடிக்காது, இல்லைன்னா கீழே அந்த பேஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பியூரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப் அளவு, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வச்சுருக்கேன் இல்லையா ஸ்பூனு. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கோபுரம் அளவுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி விடுங்க. இப்போ சேர்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா, நீங்கள் ராஜ்மா வேக வச்சு தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இது. அப்போ தான் அந்த கிரேவியோடு சேர்ந்து வந்துடும். ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா இப்படி பபிள்ஸாக வருது இல்லையா, அப்போனா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கு, ரைஸுக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் ராஜ்மா ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு